Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 913 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைடோ ஒரு பெரிய பில்டப்போட வந்தான்ல, அவன் என்ட்ரியை பார்த்தே நம்ம ஆளுக்கு அள்ளு விட்டுருச்சு. இதுல டிராகன் தெரிஞ்சவொடனே கீஞ்சே போச்சு. ஏன்னா அவன் தான் முக்கியமான வில்லன். இவங்க பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அவனை தூக்கலான்னு பார்த்தா இவங்களை தேடி அவனே இங்க வந்துட்டான். கண்ணுல மட்டும் சிக்குனாங்கன்னா செதச்சிருவான். அப்படியே ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு வைங்க. கிண்ணுக்கெல்லாம் அவனை பார்த்துட்டு வெறியாவும். ஏன்னா இவனால தானே ஓடோன் அவனோட ஃபேமிலி அண்ட் ஆல்சோ லேண்ட் ஆஃப் ஆனோ மொத்தமும் நாசமா போச்சு. அவனால டிராகனா மாற முடியும்னு அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கான். இனி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, முன்னாடியே சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் உசாரா இருந்திருப்பாங்க. இப்ப சடனா ஸ்பாட்ல பார்த்த உடனே லைட்டா அடிவயிறு கலக்கத்தான் செய்து. பெரியவங்களுக்கே அள்ளு விடுது. மொமனசுக்கு எல்லாம் சின்ன பையன், அவனுக்கு பீதி ஆகாதான் அப்படியே நடுங்கிட்டு இருப்பான். வந்து அவனை பார்த்த உடனே ஒக்கபோரே டவுன்ல இருக்கவங்க எல்லாருமே வெள்ளுந்தடிச்சு ஓடுவாங்க. ஓல்டம் கண்டிப்பா அவன் நம்மளத்தான் கொல்ல வந்துட்டான்னு முடிவே பண்ணிட்டான். பேசில் ஹாக்கின்ஸ் தான் கைடோவை பார்க்க வேகமா போவான். அந்த டைம் கைடோ தெரு தெருவா வீடு வீடா ஒவ்வொரு சந்து பொந்தா லூஃபி லான்னு யாராச்சும் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காங்களா அப்படி இப்படின்னு விடாம அவனே இறங்கி தேடுவான். அவன் கண்ணுல அப்படி ஒரு வெறி. சுரு பார்த்துட்டு பயந்து ஓடுவான்னு பார்த்தா ஏதோ மேட்னி ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க கின்னு பார்த்துட்டு ஆமா கைடோ இதுக்கு தேவையில்லாம இங்க வரணும், ஏதோ சரியில்லையாமா. அப்பதான் நம்ம லா மேட்டர் சொல்லுவான். இந்த மாதிரி லூஃபி ஜோரோ நானு 3 பேரும் அந்த பாக்குரா டவுன்ல கொஞ்சம் வம்பு பண்ணிட்டோம், அதனால எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால மேபி வந்திருக்கலாம்னு சொல்லுவான். கின்னுக்கு தூக்கி வாரி போடும். ஆடா சண்டால பயல, என்னடா இப்படி சொல்றேன்னு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் இவங்க போட்டிருக்க பிளான பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாது. அது வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லாம சஞ்சி வண்டியா வந்து கேட்பான். இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலே போதும், வந்து வாயில வட சுட்டுட்டு போவான். இல்ல இவங்க பிளான வேற தனியா தெரிஞ்சுக்கணுமா, லூசுத்தனமா பேசிட்டு இருக்கடா லூசு பையலன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி முறைச்சுக்குவானுங்க. சாப்பர்லாம் அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சிட்டான். கண்டிப்பா இது லூஃபியோட வேலையா தான் இருக்கும்னு. ஏன்னா அவன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா அவன் வந்த அன்னைக்கே கைடோவை இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து விட்டான். சும்மாவ லா மேலதான் ஃபர்ஸ்ட் சஞ்சய் கோவப்பட்டான். ஆனா நம்ம பையன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே சஞ்சய் லா கிட்ட மன்னிப்பு கேட்பான். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம், இவங்களை தேடிதான் அவன் வந்திருக்கான். அவன் கையில சிக்காம இருக்கணும். அப்பதான் லா கைடோவை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுப்பான். கைடோ தான் அனிமல் கிங்டம் பைரட்ஸோட தலைவன். அவனுக்கு அவனோட படைபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவன் 2 வேலைத்தனம் பண்ணுவான். அதுல முதல் விஷயம், இங்க இருந்து தான் அவனுக்கு எல்லா ஆயுதமுமே கிடைக்கும். அதுக்காக தான் இந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட ஃபேக்டரிஸை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அடுத்து 2வது விஷயம், அந்த டெவில் ஃப்ரூட் அதை உருவாக்குறது சீசரும் டோஃப்ளமிங்கோவும். பங்காசால தான் அந்த செயற்கையான டெவில் ஃப்ரூட்டோட மெயின் ப்ரொடெக்ஷனே. ஆனா அதை நம்மளுக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா தரமட்டம் ஆகிட்டாங்கல்ல, அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. சீசரையும் கையோட தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வேலையை பண்ணதுலயே டோஃப்ளமிங்கோ கடுப்பாயிட்டான். அவன் தான் இவனோட முக்கியமான புரோக்கர். அவனை கடுப்பேத்தனா அவன் சண்டைக்கு வந்தான். அவனையும் பொழந்து கட்டி அவங்கிட்ட இருக்க அந்த ஸ்மைல் ஃபேக்டரியும் காலி பண்ணி அவனோட டீலு அந்த டெவில் ஃப்ரூட் அது இதுன்னு எல்லாத்தையுமே மொத்தமா சீஸ் பண்ணிட்டானுங்க. இவ்வளவு நாளா திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தான். கடைசியில அவனும் கவர்மெண்ட் கிட்ட மாட்டிட்டான். இது கைடோவோட பிசினஸை கெடுத்துருச்சு. அதனாலேயே நம்ம ஆளுங்க மேல அவன் கொல்ல கான்ல இருக்கான். அவன் ஆளுகளையும் போய் பொழந்து கட்டிட்டு இப்போ இங்கேயே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சவனதான் அவனுக்கு கடுப்பு தாங்க முடியாம கதையை முடிச்சிடலான்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லூஃபி திடீர்னு எங்கேயோ விழுந்தடிச்சு ஓடுவானா. எல்லாம் பதறுவாங்க. டே லூசு பையில எங்கடா ஓடுற, நில்லுடா நில்லுடான்னு. கேட்க மாட்டானே, அவன் பாட்டுக்கு ஓடுவான். லா இருந்துகிட்டு நீங்க யாரும் போக வேண்டாம், நான் போய் பாத்துக்கிறேன்பா. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னு மட்டும்தான் அங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். கூட இவங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாவும் இவங்க உயிருக்கே ஆபத்து. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், விரட்டி விரட்டி வேட்டையாடுவானுங்க. அதனால நீங்க மட்டும் கண்ணுல படாம சேஃப் அண்ட் செக்யூர்டா இருங்க. சண்டை போடும் போது எங்களை மட்டும் தானே அவனுங்க பார்த்தானுங்க. அதனால எல்லாத்தையுமே நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்பா. அதே நேரம் லூஃபி வேகமா ஓடிட்டு இருக்கான். அதுவும் எங்க ஓடுறான்னு பார்த்தா கைடோவை பார்த்து தான் ஓடிட்டு இருக்கான். அது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு மேல நின்னுகிட்டே டே கைடோ காவாலி பாயில இங்க பாரு நான் எங்க இருக்கேன்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா இதோ வந்து 10 பிச்சுட்டு வர போறான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை. சரி என்னமோ பிளான் பண்ணிட்டு போறான்னு வைங்க. நான் எப்படியாச்சும் அவனை தடுக்கணும்னு தான் யோசிப்பான். ஏன்னா இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்ததே அவன் கதையை முடிக்கிறதுக்காக மட்டும்தான். இன்னைக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்தாகி யார் உசராச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வீணா போயிடும். அதனால பார்த்து பத்திரமா இருங்கன்னு ஒரு பெரிய ரூமா கிரியேட் பண்ணி லூஃபி எங்க ஓடிட்டு இருக்கானோ அங்க கள்ள தூக்கி வீசி ஷாம்பிள்ஸ்னு ஸ்வாப் ஆகி போயிட்டு இருப்பான். இந்த லூஃபி எதுக்குதான் அவசரப்படுறானோ தெரியல. ஆனா ஒரு பெரிய கலவரம் ஒண்ணு நடக்க போகுது. தஞ்சி எல்லாம் பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். இங்க இந்த ஷுட்டன்மாரு என்ன பண்ணுவான், கைடோ இப்படி வந்து சுத்திட்டு இருக்கத பார்த்த உடனே இதுக்கு மேல இங்க இருந்து சண்டை போட்டா இவன் நம்மள செஞ்சு விட்டுருவான், பேசாம இப்போதைக்கு பின்வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே காட்ட நோக்கி போக சொல்லுவான். ஏன்னா தேவையில்லாம இவங்கிட்ட பஞ்சாயத்து பண்ணா நமக்கு தான் பெரிய பிரச்சனை. எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு வர்றப்ப எப்படி வந்தான், ஆனா போறப்போ விழுந்து அடிச்சு ஓடுவான். இப்படி இவன் சொல்லிட்டு போனதை கைடோ கேட்டுருவான். அப்படியே வளைச்சு வளைச்சு அவனை
ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவான். அவனுக்கு அள்ளு விடும். ஆஹா வாராயா வாராயா விரட்டி வாராயான்னு அவன் அப்படியே சுத்தி சுத்தி அவன் பக்கத்துல போய், கண்ணா நீ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். நீ ஷுட்டன்மாரு தானே, நீ என்னென்னலாம் பண்ணன்னு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதுமா. அதாவது ஓடன் கூட சேர்ந்து கைடோ கூட சண்டை போட்டதுல இவனு ஒரு ஆளு. இப்ப அவன் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தவனே இவனுக்கு அள்ளு விடுது. ஒல்லுங்க என் காலடியில விழுந்து என்கிட்ட சரண்டர் ஆயிரு. அப்படி மட்டும் ஆயிட்டீன்னா பழைய பஞ்சாயத்து எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன், உன்னையே நான் மன்னிச்சு விட்டுறேன், என்ன ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு பயங்கரமா விக்கும். அந்த டைம் பின்னாடி ஜாக்க பார்த்துட்டு அப்படியே ஏப்ப விடுவான். வாய்க்குள்ள இருந்து புகையா வரும். அந்த புகையோட ஃபோர்ஸ் தாங்க முடியாமயே சில பேர்லாம் பறந்துருவானுங்க. அந்த ஸ்மெல்ல வச்சுதான் கண்டுபிடிச்சானுங்க இந்த கிறுக்கு பைய பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்கான்னு. யோ ஏன் அப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா, நான் எங்க குடிச்சேன், நான் எதுவுமே குடிக்கல, நான் போய் சரக்க தொடுவானான்னு பச்சையா போய் பேசுவான். இவ்வளவு பெரிய ரவுடியா இருந்துகிட்டு எந்தெந்த விஷயத்துல போய் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இல்ல நீ குடிச்சேன்னு எல்லாம் அடிச்சு சொன்னா ஆடா போங்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷுட்டன்மாரு கிட்ட போயிருவான். எங்கடா ராஜா போற, எங்க போற, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒல்லுங்க நான் சொன்னதை பண்ணுன்னு சொல்லி மிரட்டிட்டே பின்னாடி போவான். ஷுட்டன்மாருக்கு பயந்தான். ஆனா அவனுக்கு கீழெல்லாம் அடி பண்ணிய முடியாதுன்னு சொல்லி அவன் கூட சண்டை போட முடிவு பண்ணி பயங்கரமா அங்க அடிச்சுட்டு இருப்பானுங்க. டம்மு டம்முன்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும். இங்க ஜாக்குக்கு பாடியில ஏகப்பட்ட வெட்டுல சோ கட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சுத்தி இருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு கைடோ செமையா குடிச்சிட்டு வந்திருக்கான், அந்த ஆளு குடிச்சானாலே கிறுக்கனா மாறிடுவான்னு. அதனால இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உசுருக்கு தான் ஆபத்து, சட்டு புட்டுன்னு கிளம்புற வழியா பாப்போம்ட்டு எல்லாம் எப்படிதான் தப்பிக்கலாம் தான் யோசிப்பாங்க. அதே நேரம் அந்த ஒக்கப்போரே டவுன்ல இருக்க ஆளுங்க பூரா காட்டுத்தனமா பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஜாக்கு அவங்க எல்லாத்தையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும்பா. மக்கள் எல்லாம் காப்பாத்தான் இவ்வளவு நல்லவனான்னு நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. இவங்க அத்தனை பேரும் அங்க குபு குபுன்னு புகை வந்துட்டு இருக்கே அந்த ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்க. சோ இவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அங்க ஃபேக்டரியில வேலை நடக்காது. அதனாலதான் இவங்க உயிரை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லுவான். இந்த நிலைமையில அவன் வந்திருக்கான்னா டெஃபினட்டா இந்த குறிய மொத்தமா அவன் அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோ அவனை எப்படியாச்சும் ஜாக் தடுத்தே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிப்பான். அவன் பாத்தீங்கன்னா மூல குழம்புன கிறுக்க மாதிரி கண்ட்ரோலை இழந்து ஒண்ணு கண்ணா பின்னா நாங்க காட்டுத்தனமா கத்திட்டு கிடக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.